வணக்கம், என் பேர் வைஷ்ணவி. நாங்கள் யோகா அகாடமி அப்புறம் டெக்கத்லானும் சேர்ந்து ஓப்பன் நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் வந்து நடத்தியிருக்கோம் இன்னைக்கு. இதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் காமன் கேட்டகரி அப்புறம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் கேட்டகரிஸ் இருக்குது. இது எதுக்கு நடத்துகிறோம் அப்படின்னா, யோகா வந்து ஸ்போர்ட் இப்போ தான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து யோகா ஸ்போர்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே யோகாசனா பண்ணணும் அண்ட் யோகாவை ஸ்போர்ட்டாக ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த காம்படிஷன் நடத்தியிருக்கோம். இதில் வந்து காமன் கேட்டகரியில் வந்து 3 ஆசனாஸ் பண்ணுவோம். எனி ஓன் சாய்ஸ் வந்து காமன் எதுக்கு நம்மன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ண காமன் கேட்டகரி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பார்த்தீங்கன்னா பேக் பெண்ட், ஃபார்வர்ட், ட்விஸ்ட், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் இந்த மாதிரி 5 கேட்டகரியிலேருந்து ஒவ்வொரு ஆசனாஸ் பண்ணுற மாதிரி, டஃப்பான ஆசனாஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அப்படின்ட்டு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். என்னுடைய பெயர் உமா. எஸ்எஸ் யோகா அகாடமி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஜூரியாக இங்கே வந்து இப்போ ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த யோகா அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. பட் நோயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் மருந்துன்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாத்துக்கிட்டுமே இருக்குது. ஆனால் அந்த மருந்து இல்லாமல் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், மக்கள் அனைவருமே மருந்து இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா யோகா கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்துலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க அந்த நிறைய நோய்களால் வந்து பாதிச்சிருக்காங்க. இப்போ வர ஒரு உணவு பழக்க வழக்கம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நிறைய பாதிப்பு இருக்குது. அதுக்காக இந்த ஒரு யோகா அவேர்னஸ் நடத்தும் பொழுது பேரண்ட்ஸுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக பண்ணாங்க. நிறைய வந்து மகிழ்ச்சியோடு அவங்க வெளியே போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.